சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம நாட்டில் மட்டுமில்ல, ஆசியாவிலேயே அதிகமான எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கும் அரசு துறை நிறுவனம் நமது இந்தியன் ரயில்வே தான்னு சொல்லுவாங்க. காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் மக்கள் சேவையில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் படிப்படியான முன்னேற்றம். டிக்கெட் நேரடியாக வாங்கிறது, அப்புறம் முன்பதிவு, இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைன் முன்பதிவு, இப்படியான மாற்றம் மட்டுமே மாற்றமில்லாமல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் என்பதற்கு இதுவும் ஓர் உதாரணம். அப்படியாப்பட்ட ரயில்வே துறை இப்போ ரயில் புறப்படும் நிலையங்களில் மக்களின் முன்பதிவு தகவல்களை சார்ட் என்ற பேரில் காகிதத்தில் அச்சடித்து ஒட்டுறது வழக்கமாக இருக்குது. இதுக்காக ஒவ்வொரு ரயில் பெட்டியிலையும் அந்த அட்டவணையை ஒட்டுவாங்க. பொதுமக்கள் பயணிகள் அதை பார்த்து தங்களது இருக்கை எண், பெட்டி போன்றவற்றை சரிபார்த்துக்குப்பாங்க. கார்த்திகேயன் சார், உடனே நினைப்பீங்க, இதில் என்ன சார் இருக்குது, இந்த விவரங்கள்லாம் இப்போ குறுஞ்செய்தியாக நம்முடைய மொபைல் கைபேசிக்கே வந்துடுதேம்பிங்க. இப்படி குறுஞ்செய்தியாக வருதே, அப்புறம் எதுக்கு சார் சார்ட்டு அட்டவணைலாம்? இந்த சார்ட் அட்டவணை தயாரிக்க பேப்பர் தான் பயன்படுத்தப்படுது. இந்த பேப்பர் தயாரிக்க மரக்கூழ் தேவைப்படுது. யூக்கலிப்டஸ், சவுக்கு, மலவேம்பு, மூங்கில், இப்படி குறிப்பிட்ட மரங்களைத்தான் மரக்கூழுக்காக பயிரிடுறாங்க. அந்த மரங்களை வெட்டுறாங்க. ஏன் இதை தடுக்கக்கூடாதுன்னு பரிசோதனை அடிப்படையில் ரயில்வே அலுவலர்கள் சிந்திச்சிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு ஒரு வருடம் பெங்களூரு ரயில் நிலையத்தில் சார்ட் ஒட்டுற வேலையை நிறுத்தினதுல அந்த ஒரு வருடத்துக்கு 21 லட்சம் ரூபாய் மிச்சமாயிருக்கு. பணம் மிச்சப்பட்டிருக்கு, சேமிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த பேப்பர் தயாரிக்க பயன்படும் மரங்கள் வெட்டப்பட்டதும் குறைஞ்சிருக்கும் இல்லையா? பிறகு இந்த முயற்சி புதுடெல்லி, மும்பை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையங்கள்லையும் பரிசோதித்து பார்க்கப்பட்டிருக்கு. அதோட விடுறதா இல்லை ரயில்வே நிர்வாகம். A1, A, B பிரிவு ரயில் நிலையங்கள்லேருந்து புறப்படுற விரைவு ரயில்களில் ஒட்டப்படுற சார்ட் இனி நிறுத்தப்படுமாம். இதன் மூலம் ஆண்டுக்கு 7 கோடி ரூபாய் சேமிக்கப்படும்னு ரயில்வே அறிவிச்சிருக்கு. கார்த்திகேயன் சார், பண ரீதியிலான சேமிப்பு மட்டுமல்ல இது, காகித பயன்பாட்டை குறைக்கிறோம். இதன் மூலம் மரம் வெட்டுறதை தடுக்கிறோம். சூழல் சீர்கேடு அடைவதை தவிர்க்கும் முயற்சி இது. கிராமங்களில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒன்று தான் 100, ஒரே முட்டா 100 இல்லைன்னு. அதனால் ஒவ்வொருத்தரும் தமது பணியை திட்டமிடணும். இதை இப்படி செய்தால் நமக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, நமது சூழலுக்கு நல்லது அப்படின்னு சிந்திச்சு செயல்படணும். இருக்கும் மரங்களை வெட்டாமல் பார்த்துக்கணும். வெட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா அதற்கு மாற்று ஒரு சில மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். பேருக்கு ஒரே இடத்துல வருஷம் மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டே இருக்கப்படாது. ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா 9 மரக்கன்றுகளையாவது நட்டு மரமாக்கணும். அந்த முயற்சியில் ஈடுபடணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.